வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான சமாதான புஸ்தகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா அந்த காலத்துல அடல்ட் மேகசின்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு புக்கை வந்து ஸ்கூல் பசங்க வாங்கி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த புக்கு நிறைய இடத்துக்கு மாறுது. அந்த புக்கு கடைசியா யார்கிட்ட போகுது, என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் அந்த புக்கு உண்டு பண்ணுச்சுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்ப காமெடியா சொல்லியிருப்பாங்க, ஒரு மெசேஜையும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. 75 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு போல. அதுக்கான ஃபங்க்ஷனை சீக்கிரமா பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா ஷீனான்ற ஒரு லேடி தான் இருக்காங்க. பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பசங்க இப்ப இன்டீசென்ட்டா சில விஷயங்களை பண்றதா இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு போல. அதாவது பசங்களும் பொண்ணுங்களும் பேசுற மாதிரிலாம் இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு போல. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 75 வருஷம் ஆக போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பிளான் பண்ணிருப்பாங்க. இதே ஸ்கூல்ல படிச்சு இப்ப பெரிய பிசினஸ் மேனா இருக்கா அலெக்ஸ் ஜேவியர்னு ஒருத்தர் தான் சீஃப் கெஸ்டா வரப்போறாரு. அதே மாதிரி எம்எல்ஏவோ சீஃப் கெஸ்டா வரப்போறாரு. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாருமே அமைதியா இருக்கணும். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பசங்க எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே பிரிஞ்சு கிளாஸ்க்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, டிராமால ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பசங்க பொண்ணுங்க கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி தந்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பிரின்சிபல் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல டிராமா போடுற மாதிரி பிளான் இருக்கும், அதுல கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு போல. உடனே தடுக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்படிதான் ஃபீலிங்கா டைலாக்க பேசுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா பிரின்சிபல் இந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் டிராமால சீன் இருக்க வேணாம், நார்மலா இருந்தா போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், இவன் அப்பா அது பொண்ணு, அப்படிதான் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு எமோஷனல் சீன் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதான் சொல்றேன்ல, கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் சீன் தேவையில்ல, கையை பிடிச்சி பேசுறதே ஓவர் தான், தொடாம நீங்க டைலாக்க மட்டும் வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படியோ போங்க, அதே மாதிரி பண்றன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பசங்களையும் பொண்ணுங்களையும் பேசக்கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அதனாலதான் இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க. இதே ஸ்கூல்ல ரெண்டு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரெண்டு பசங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை ரெண்டு பேருமே இன்னும் சொல்லிக்காம இருக்காங்க. இவருமே லவ் சொல்றதுக்காக அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்காரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து இன்னும் ரிப்ளை வரல. அவ பாத்துருப்பாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அதனால இந்த பையனுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு சாருக்கு மேக்கப் போடணும்னு சொல்றதுனால மேக்கப் மேன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த மெசேஜ்ல அனுப்பி வச்சிருந்தேன், நீ இன்னும் பாக்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல பாக்கலன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இல்ல பாத்துட்டேன்ற மாதிரி மெசேஜ் காட்டுச்சேன்ற மாதிரி சொல்றாரு. என் அம்மா தான் போன் எடுத்து பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. ஏதோ அம்மாவான்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. சும்மா சொன்னேன்டா, நான் தான் மெசேஜை பார்த்தேன், அதுக்கு ரிப்ளைவும் கொடுத்துருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவர் லவ் யூன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காருல, எனக்கும் உன்னை பிடிக்கும்ன்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இவர் அந்த பொண்ணோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே கன்னத்துல கிஸ் பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே லிப் லாக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப கிஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு டீச்சர் வந்து பாத்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இத உடனே பிரின்சிபல் கிட்ட சொல்லணும்னு பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டுறாங்க. பிரின்சிபல் இந்த ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல படிக்கவே முடியாது. 10th படிக்கிறீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், உங்களை ஸ்கூலை விட்டே தூக்க போறேன். மேடம், ஸ்கூலை விட்டு தூக்குற அளவுக்கு போகணுமான்ற மாதிரி அந்த டீச்சர் கேக்குறாங்க. கண்டிப்பா ஸ்கூலை விட்டு தூக்கணும்ன்ற மாதிரி பிரின்சிபலும் சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, இந்த நேரம் என்னால எதுவுமே பேச முடியாது, நீங்க போய் ஒரு இடத்துல நில்லுங்க, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிறேன், உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கண்டிப்பா பேசுவேன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப சீஃப் கெஸ்ட்ல ஒருத்தர் வந்துடுறாரு. இவர் தான் பிசினஸ் மேனா மாறி இருப்பாரு. இவர் பேர் அலெக்ஸ் ஜேவியர் அப்படின்றது. வாங்க சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வாசல்ல வச்சு வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே ரெண்டு பசங்க நிக்கிறாங்கல்ல, எதுக்காக இந்த பசங்க நிக்கிறாங்கன்ற மாதிரி இவரும் பார்த்துக்கிட்டே உள்ள வந்துடுறாரு. இப்ப பிரின்சிபல் இவங்க ரூம்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க.
நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. ரொம்ப நாளாவே படிச்ச ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசை, அதனால தான் வந்தேன்னு சொல்றாரு. சார் ஃபேமிலிலாம் வரலையான்னு கேக்குறாங்க. இவர் வரலன்னு சொல்றாரு. சார் எம்எல்ஏ வந்துட்டாரு போல, நான் வெல்கம் பண்றதுக்கு போனோன்ற மாதிரி இவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப இவருமே வாசல்ல இருக்க அந்த பசங்க சோகமா இருக்கிறத கவனிக்கிறாரு. உள்ள கூப்பிட்டு பேசலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல எம்எல்ஏ வந்துடுறாரு. அதே மாதிரி குருஜி மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்களும் சீஃப் கெஸ்ட் போல. இப்ப இந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எம்எல்ஏ தான் பேசுறதுக்காக வராரு. எம்எல்ஏ முதல்ல அவரோட பெருமையை பத்தி சொல்லிடுறாரு. அடுத்ததா அலெக்ஸ் சேவியரோட பெருமையை பத்தி சொல்றாரு. அதாவது இந்தியா லெவல்லயே இவர் பெரிய பிசினஸ் மேனா மாறி இருக்காரு. என்னோட தொகுதியில இருக்க இந்த ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதனால நான் இப்பயே கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பசங்க கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா அலெக்ஸ் சேவியர் சார் பேசுவாருன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. பசங்க எல்லாருமே கடுப்புல தான் இருக்காங்க. இவர் எவ்வளவு நேரம் மொக்க போட போறாருன்னு தெரியல. எல்லாருமே ரம்பமா இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருமே நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் படிச்ச டைம்ல தான் இந்த விஷயம் நடந்தது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இப்ப கதை 2001க்கு வந்துருது. இப்ப தமிழ் ஆசிரியர் இருக்காரு பாத்தீங்களா, ரீமான்ற ஒரு பொண்ணை பாட்டு பாட வைக்கிறாரு. சினிமா பாட்டு கிடையாது, புத்தகத்துல பாட்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பாட சொல்றாரு. எதுக்காக இப்படி பண்றாருன்னா, பாட்டு மாதிரி நம்ம மெமரி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்லிட்டு தான் பாட வைக்கிறாரு. இந்த ரீமாவும் சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசிச்சு கேக்குறாங்க. அதுல அப்புன்ற ஒரு பையன் மட்டும் பயங்கரமா கிளாப்லாம் தட்டுறான். ஏன்னா அந்த அப்புக்கு இந்த ரீமாவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்படி தட்டுறான். இப்ப நமக்கு முத்தலிஃப்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவங்க சாப்பிடுற நியூஸ் பேப்பர்ல விஸ்பரோட ஆட் இருக்கு. விஸ்பர்னா என்னன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு அது சரியாவே தெரிய மாட்டேங்குது. அப்புன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் முத்தலிஃப் கேங்க சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இருக்காரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே ரீமா கிட்ட பேசுறதுக்கு ஐடியாலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, நீ பாடின பாட்டு சூப்பரா இருந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்டு சொன்ன ஐடியாவை கேட்டுதான் இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்காரு போல. ரீமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கதை புக்கெல்லாம் படிப்பாங்கன்னு தெரிய வருது. அதை பத்தி பேசலான்ற மாதிரி இந்த அப்பு பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ கதை புக்கெல்லாம் படிப்பியா? நானும் படிப்பேன்னு சொல்றாரு. அவங்களுமே என்ன கதைலாம் படிச்சிருக்க? பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. அதை நான் படிக்கல, ஆனா புக் என்கிட்ட இருக்கு, சீக்கிரமா படிச்சிருவான்ற மாதிரி பொய்லாம் சொல்றாரு. நீ சீக்கிரமா படி, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. உங்ககிட்ட 2 ரூபா இருக்குமான்னு கேக்குறாங்க. இருக்குன்ற மாதிரி காசை எடுத்து தராரு. அது மூலியமா அந்த பொண்ணு பூமர் வாங்கிடுறாங்க. 2 பேருமே பூமரை மின்னுக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ரீமாவோட அப்பா கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. அவங்க பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு மாண்டேஜ் சாங்க நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஸ்கூல் டைம்ல ரெஸ்லிங் கார்டை வச்சுலாம் விளையாடி இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி முத்தலிஃப் அவர் கேங்கு கூட விளையாடுறாரு. அவருக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட தான் விளையாடுறாரு. அதே மாதிரி ரோட்ல கிரிக்கெட்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இவங்களுமே ரோட்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீச்சர் கிட்ட அடி வாங்குவோம்ல, அந்த மாதிரி பசங்க அடி வாங்குறாங்க. நிறைய பேர் ஏமாத்தலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ரீமான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க எப்ப பாரு பூமர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது பாக்குற மாதிரி இருந்தா டேபிள் கடியில ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்புன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. அம்மாவும் இவரும் மட்டும் தான் இங்க இருக்காங்க. பக்கத்து வீட்டு அக்கா அடிக்கடி டிவி பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க. இப்ப டிவில ஒரு ஆட்டான சாங் ஓடிட்டு இருக்கு. மாத்துறதா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருந்து வந்த அக்காவுமே கீழே குடிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவருமே டிவியை பார்த்துட்டு இருக்காரு. இவரு பார்க்காத போது அந்த அக்கா இருக்காங்கல்ல, டிவில அந்த விஷயத்தை பாக்குறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல இப்பதான் இவங்க முடிவு பண்ணி ஒரு உண்டியலை வைக்கிறாங்க. உண்டியல்ல வரவங்க எல்லாம் காசு போட்டு அந்த காசை கலெக்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இங்க தர்மகத்தா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீமாவோட அப்பாவா தான் இருப்பாரு. ஒரு பையன் அவனோட அப்பாவுக்கு தெரியாம சரக்கு பாட்டில ஸ்கூலுக்கு கொண்டு வந்துருவான். அதுல பாதி குடிச்சு இப்ப கேரான மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னடா இப்படி கேர் ஆயிட்டான், நம்ம லைட்டா குடிப்போன்ற மாதிரி முத்தலிஃபும் ஃப்ரெண்ட்ஸும் லைட்டா குடிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சார் வராரு. இப்ப எல்லாருமே பதறி ஓடிட்டு இருக்காங்க. நல்லா குடிச்ச பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சார் கிட்ட மாட்டிக்கிறான். சார் என்ன பண்றாருன்னா பிரின்சிபல் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. சரி இவன் குடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. உன் கூட சேர்ந்து யாரெல்லாம் குடிச்சா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி பிரின்சிபல் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அவன் போதையில இருக்கிறதுனால சொல்ல மாட்டான். இவன் கூட யாரெல்லாம் சுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த சார் சொல்றாரு. முத்தலிஃபையும் கேங்கையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வாட்டி இவங்க மாட்டும் போது கவனிச்சுக்கலாம் சார், இப்ப அனுப்பி விட்டுலான்ற மாதிரி சாருங்க சொல்றாங்க. அதனால பிரின்சிபலும் வார்னிங் மட்டும் கொடுத்து இங்க இருந்து பசங்களை அனுப்பி விட்டுறாரு. பொட்டி கடையில மேகசின்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அதுல ஆக்ட்ரஸோட ஆட்டான போட்டோலாம் ஒட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புக்கை வாங்குறதுக்காக ஒரு பையன் இவங்க கேங்ல வந்திருக்கான். புக்கு 20 ரூபா, நீ 5 ரூபா தான் வச்சிருக்க, எப்படா தர முடியும்? தரலாம் முடியாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அண்ணா வாடகை மாதிரியாவது தாங்கன்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். அதெல்லாம் தர முடியாது, வேணா உனக்கு வேற ஒரு ஐடியா சொல்றேன், அந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருப்பாங்க, அதை வேணா எட்டி பாருன்ற மாதிரி சொல்றாரு. எட்டி பார்க்கலாமான்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். என்ன அவங்க கண்டுபிடிச்சா அடிப்பாங்க, வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அப்போவை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரியில மெம்பர் ஆகலான்ற மாதிரி வந்திருக்காரு. ஆனா லைப்ரரியில மெம்பர் ஆகிறதுக்கு 90 ரூபா ஆகும்பா, 90 ரூபா வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. இவங்க கிட்ட 10 ரூபா கூட இல்ல, 90 ரூபாய்க்கு எங்க போறது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறாரு. சரி அம்மா கிட்ட கேட்டு எப்படியாவது மெம்பர் ஆகும்னு யோசிக்கிறாரு. முத்தலிஃப் கேங்க சேர்ந்த பையன் புக் வாங்குறதுக்காக வந்தான்ல, புக் தரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த கடைக்கு கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்கான். இப்ப நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க, யாருக்கும் தெரியாம வேற மாதிரி புக்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. சே என்னென்னமோ புக்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, நம்மளால ஒரு புக்கு கூட வாங்க முடியன்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான். இப்பதான் சிட்டி சைட்ல இருந்து பிரவீன் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். மேத்யூ தாமஸ் தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மேகசின் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த கடைக்கார அண்ணனுக்கு நிறைய ரேட்டுக்கு விற்பாரு. இதெல்லாம் அங்க சிட்டி சைட்ல தானே கிடைக்கும், அங்க இருந்து வாங்கிட்டு வந்து தான் இந்த அண்ணன் கிட்ட வித்துட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பசங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சிபலுக்கும் அங்க சாமியார் மாதிரி வந்திருக்கவருக்கும் அப்செட் ஆயிருது. என்ன இந்த மனுஷன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த முத்தலிஃபும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் காசு மாதிரி கிடைக்கும்ல, அதுக்காக தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. புக்கு வாங்குறதுக்காக போன பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்கிட்ட காசு இல்லல்ல, புக்கை வாங்க முடியலன்னு சொல்றான். இப்ப காசை பெறறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முத்தலிஃப் யோசிக்கிறாரு. ஒரு ஐடியா கிடைக்குது. இப்போதைக்கு கல்லாப்பேட்டில இருந்து காசை எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த லைப்ரரியில மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொன்னியின் செல்வன் புக்கை எடுத்து படிக்கணும்ல, அதுக்காக தான் மெம்பர் ஆகணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. 90 ரூபாய்க்கு நான் எங்கடா போறது, என்கிட்ட எல்லாம் காசு இல்லைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு லேடி பேசுறதுக்காக வராங்க. வந்த லேடி என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த லைப்ரரியில இருந்து புக் எடுக்கணும், அவ்வளவுதானே, என் பொண்ணு அந்த லைப்ரரியில மெம்பரா தான் இருக்கா, உனக்கு என்ன புக் வேணும்னு மட்டும் சொல்லு, என் பொண்ணு எடுத்து தருவான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப முத்தலிஃப் புக் வாங்குறதுக்காக வந்துடுறான். இங்கிலீஷ் புக் தான் வேணும்னு சொல்லி வச்சிருப்பான். அவருமே பென்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு புக் எடுத்து தராரு. அதாவது பிளே பை மேகசின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பென்ட் ஹவுஸ் மேகசினும் இருக்கும். டே மேகசின் விலை 600 ரூபா, நீ 20 ரூபா தந்து வாடகைக்கு தான் எடுத்துட்டு போற, 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள எடுத்துட்டு வந்து தந்துடணும், அப்படி இல்லைன்னா உன்னோட அப்பா பேர் மொய்தீன் தானே, நேரடியா உன் அப்பா கிட்டயே சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. அதெல்லாம் தந்துடுறேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இந்த பையன் ஸ்கூலுக்கு போகாம இங்க இருக்கிற ஒரு இடத்துல போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன இங்கே வேலையை பண்றானா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. டே அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேட்கறாரு. இந்த பையன் பிரவுன் ஷீட் தான் போட்டிருப்பான், இதுதான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். அதாவது புக் மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக இப்படி பண்ணிருப்பான். இந்த முத்தலிஃபும் ஃப்ரெண்ட்ஸும் மேகசின் வாங்குறதுக்கு காசு இல்லாம இருந்தாங்கல்ல, நம்ம நினைக்கிற மேகசினை வாங்கணும், அதுக்கு காசை சேர்க்கணும்னு யோசிக்கிறாங்க. 5 ரூபா தந்தீங்கன்னா இந்த புக்கை கொஞ்ச நேரம் பாத்ரூம்க்கு கொண்டு போயிட்டு வரலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மூலியமா இவங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் காசு கிடைக்குது. இது எல்லாத்தையும் இந்த அப்புவும் ஃப்ரெண்டும் லாங்ல இருந்து தான் கவனிக்கிறாங்க. அப்புக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது. டே அது இங்கிலீஷ் மேகசினாண்டா, நிறைய ஆட்டான போஸ்ட்லாம் இருக்குமா, அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே 5 ரூபா தராங்க, நம்ம பார்க்கலாம்னு நினைச்சா என்கிட்ட 5 ரூபா கூட இல்லைன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு புலம்புறாரு. அப்போட ஃப்ரெண்ட் அந்த புக்கை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம பிசிக்ஸ் லேபுக்கு தானே போக போறோம், அந்த டைம் அந்த புக்கை தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இப்ப பிசிக்ஸ் லேபுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நான் நோட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், சரியான நோட்டை எடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி இங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவனோட பிளான் என்னன்னா, முத்தலிஃப் பேக்ல இருந்து அந்த புக்கை எடுக்கிறது தான் பிளான். இப்ப முத்தலிஃப் பேக்ல செக் பண்றான், அந்த புக்கு கிடைச்சிருது. ஓபன் பண்ணி ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்கான். வேற உலகத்துக்கு போற மாதிரிலாம் இவனுக்கு ஃபீலிங் வருது. அப்பன்னு பார்த்து பிரின்சிபல் கூப்பிடுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. டக்குன்னு அந்த புக்கை மறைச்சு வச்சிடறான். சாருமே இங்க என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. சார் நோட்டை மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன், சரியான நோட்டை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சமாளிச்சிடறான். இப்ப அந்த இடத்துக்கு வந்தவன் அப்பு கிட்ட நான் அதை தூக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நமக்கு ஒரு தமிழ் சாரை காமிச்சாங்கல்ல, அவர் அடிக்கடி லைப்ரரிக்கு போயிட்டு வருவார் போல. நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்துடுறேன், பிரின்சிபல் வந்து கேட்டா இப்பதான் நான் வெளியே போனேன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஸ்கூல் டைம்ல லைப்ரரிக்கெல்லாம் போக கூடாது இல்ல, அதனால தான் இப்படி சொல்லிட்டு போறாரு. லைப்ரரி கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஆனா இவர் லைப்ரரிக்கு வந்து லைப்ரரிக்கு போக மாட்டாரு. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேகமா செவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சைட்ல இருக்க கடைக்காரர் கிட்ட பேசுறாரு. அந்த கடைக்காரர் பேரு செல்லப்பா அப்படின்றது. இங்கிலீஷ் புக் வருதுன்னு சொன்னியே தான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், அந்த புக்கை வேற ஒரு பையன் வாங்கிட்டு போயிட்டான், உங்க ஸ்கூல் பையன் தான் வாங்கிட்டான்னு சொல்றதுக்கு வராரு. அதுக்குள்ள டாபிக்கை மாத்திடுறாரு. இல்ல இல்ல வேற ஸ்கூல் பையன் வாங்கிட்டான்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. ஆனா லைட்டா இந்த சாருக்கு சந்தேகம் வந்துருது. அப்ப நம்ம ஸ்கூல்ல யாரோ வாங்கியிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. நேரா பிரின்சிபலை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார் அந்த மாதிரி புக்லாம் இருக்குல்ல சார், நம்ம ஸ்கூல்ல ஏதோ ஒரு பையன் அந்த புக்கை வாங்கியிருக்கான் போல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி பிரின்சிபல் கேக்குறாரு. பசங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லார்கிட்டயும் ஏதாவது தப்பு நடந்தா சொல்லுங்கன்னு சொல்லி வச்சேன் சார், அப்படிதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்றாரு. சார் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், நான் பிடி சாரை கூட்டு போறேன், யார் வச்சிருக்கான்றத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி பிடி சாரை கூட்டு போறாரு. இப்ப அப்புவோட ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா வேற ஒரு கிளாஸ் ரூம்ல இவங்க ரெண்டு பேருமே செக் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். ஐயோ புக்க பத்தி தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி வேகமா இவனோட கிளாஸ்க்கு வந்துடுறான். இந்த விஷயத்தெல்லாம் அப்பு கிட்ட சொல்றான். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அப்புவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்போதைக்கு அப்புவோட பேக்ல தான் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன்ற மாதிரி வாங்கியிருப்பாரு. பேசாம நம்ம ரேமா கிட்ட தந்துடலாம்னு யோசிக்கிறாரு. நான் ஒரு புக்கு தரேன், அதை மட்டும் வச்சுக்கிறியான்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன புக்குன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ப்ளீஸ் முதல்ல வாங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல பிடி சாரும் தமிழ் சாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஸ்கூல்ல யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி புக்கை கொண்டு வந்திருக்கீங்க, செக் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், நீங்களே சொல்லிட்டா நல்லதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அடப்பாவி, இந்த புக்கை தான் என்கிட்ட தந்தியான்ற மாதிரி ரேமா ஒரு பார்வை பாக்குறாங்க. அச்சச்சோ, நம்ம எடுத்துட்டு வந்தது தான் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி முத்தலீஃபும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நீங்க சொல்ல மாட்டீங்க, செக் பண்றன்ற மாதிரி ஒவ்வொரு பேக்கா செக் பண்றாரு. ஏறக்குறைய இப்ப முத்தலீஃப் பேக் கிட்ட வந்துடுறாரு. முத்தலீஃப் மாட்ட போறான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிக்கிறாங்க. 5 ரூபா வாங்கினால மாட்டட்டோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா செக் பண்ணி பாக்குற சார் புக்கு இல்லன்ற மாதிரி அடுத்தவங்க கிட்ட போறாரு. எது புக்கு இல்லையான்ற மாதிரி இவனும் ஷாக் ஆகுறான். எல்லா பசங்களோட பேக்கையும் செக் பண்ணி முடிச்சிடுறாங்க. எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லல்ல, கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப டீச்சர் இருக்காங்கல்ல, என்ன சார் நீங்க பாட்டுக்கு போறீங்க, பொண்ணுங்க பேக்கை செக் பண்ணலையான்னு கேக்குறாங்க. எது பொண்ணுங்க பேக்கை செக் பண்ணுமான்னு சாருங்களே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. செக் பண்ணிட்டா என்ன பண்றது, செக் பண்ண மாட்டாங்கன்னு தானே அவகிட்ட கொடுத்தோன்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப சாருங்க செக் பண்ணலான்ற மாதிரி பொண்ணுங்க பேக்கை செக் பண்றாங்க. ஒரு பொண்ணு ஊர்கா மிச்சர்லாம் வச்சிருக்கா, நீ சரக்கடிப்பியாமான்னு கேக்குறாரு. சார் அப்படிலாம் இல்ல சார், ஸ்நாக்ஸுக்காக வாங்கி வச்சிருக்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. மேற்கொண்டு ஒவ்வொரு பேக்கா செக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரீமாவோட பேக்கையும் வாங்கி செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நார்மலா சார் கிளம்புறாரு. என்ன ரீமாவோட பேக்ல கிடைக்கலன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப சார்லாம் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாருல, அதுக்கப்புறம் இவரும் எப்படி கிடைக்காம இருந்ததுன்னு ரீமாவை பார்த்து கேட்கிறாரு. ரீமா கீழே பாருன்ற மாதிரி காட்டுறாங்க. இவரும் குனிஞ்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ரீமா சாப்பிடுற பூமர்லாம் ஒட்டி வைப்பாங்கல்ல, அப்படி ஒட்டி வச்சதுல தான் புக்கை ஒட்டி வச்சிருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்ணத்திலேயே பலார்னு அரைகிறாங்க. நீ நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி புக்கை கையில தந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஃப்ரெண்டுமே ஃபீல் பண்ணாத மச்சான், இந்த புக்கை பார்த்தா சரியா போயிடும்னு சொல்றாரு. அப்படியா சொல்ற, சரி வா புக்கை பார்ப்போன்ற மாதிரி இந்த அப்புவும் சீக்கிரமா சமாதானம் ஆயிடுறான். ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி போய் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மரத்துக்கு மேல ஒருத்தர் இருக்காரு போல, என்னடா பண்றீங்கன்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து வேகமா ஓடிடுறாங்க. வேற ஒரு இடத்துல படிக்கலாம்னு பாக்குறாங்க. அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க. இவங்க அங்க இருந்தும் பயந்து ஓடுறாங்க. எல்லாருமே ஸ்கூல் முடிச்சு கிளம்பி போயிட்டாங்கல்ல, ஆனா முத்தலீஃப் மட்டும் கிளம்பாம எல்லா இடத்துலயும் செக் பண்றாரு. அந்த புக்கு எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா செக் பண்றாரு. ஏன் பிரின்சிபல் ரூம் முதற்கொண்டு செக் பண்ணி பாக்குறாரு. 600 ரூபாயில புக்கு, அதனால தான் தேடிட்டு இருக்காரு. இவங்க படிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, எந்த இடத்துலயும் படிக்க முடியல. சரி இன்னைக்கு புக்கை நீ வீட்டுக்கு கொண்டு போன்ற மாதிரி அப்புவோட ஃப்ரெண்டு சொல்றான். இது நானான்ற மாதிரி அப்பு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. பின்ன என்னடா, என்னோட ஃபேமிலியில 10 பேருக்கு மேல இருக்காங்க, உன் வீட்டுல 2 பேர் தானே இருக்காங்க, எப்படியாவது சமாளி, நான் நாளைக்கு வேணா புக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே வீட்டுக்கு வராரு. அம்மாவும் எதுக்காகடா இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாங்க. இல்லம்மா கொஞ்சம் விளையாடிட்டு வந்தன்ற மாதிரி இவன் சமாளிக்கிறான். சரி விளக்கேத்தி பூஜை பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுமே விளக்கேத்தி உட்காந்து பூஜை மாதிரி மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்தா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பேகு கிட்ட போய் பேக் எல்லாம் ஓபன் பண்ணி புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ, அந்த புக்கை பார்த்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயந்துட்டு இருக்கான். ஆனா அம்மா டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. எத்தனை வாட்டி சொல்றது, வந்தா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்க மாட்டியான்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் அப்பு இருக்கான் பாத்தீங்களா, முதல்ல இந்த புக்கை எடுத்து மேல வைக்கணும்ன்ற மாதிரி பீரோக்கு மேல வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்துடுறாங்க. அவன் ஒரு புக்கு கேட்டால, நான் கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் குளிச்சுட்டு இருக்காமா, நீ பெட்ல வச்சுட்டு போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுமே பெட்ல வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவருமே குளிச்சு முடிச்சுட்டு வராரு. அந்த புக்கை பாக்குறாரு. படிக்கலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா இந்த புக்கை விட அந்த புக்கை நம்ம பார்க்கலாம், இந்த புக்கு எப்பனாலும் படிச்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிறாரு. அம்மா பிஸியா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல பாத்திர வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அப்பு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அத்தையும் பையனும் வந்துடுறாங்க. ஆக்சுவலா மாமா இருக்காருல, அத்தையை போட்டு அடிச்சிருக்காரு. பதிலுக்கு இவங்களும் சண்டை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்ப பாரு அவர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி அழாதீங்க, வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி அம்மாவும் வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும் போல இவருக்குமே இது சகஜமா போயிருது. வந்த சின்ன பையன் இருக்கான்ல, அது என்ன புக்கு மேல இருக்குன்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வேகமா போறான். அங்க எங்கடா போற, நில்லுன்ற மாதிரி இவருமே அந்த பையனை அந்த இடத்துல படுக்க வச்சிடுறாரு. இப்ப காலையில இவரு முடிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுறாரு. உன்னை அத்தை கூப்பிடுறாங்க பேர் போன்ற மாதிரி அந்த பையனை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அவன் போயிட்டான்னு தெரிஞ்சோன்னு அந்த புக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அது நார்மல் புக்கா இருக்கு. என்ன நார்மல் புக்கா இருக்குன்ற மாதிரிலாம் குழம்புறாரு. அப்ப அந்த புக்கு எங்க போச்சுன்னு
ஆச்சுன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவும் என்னத்தை தேடிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு இவருக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா, ஒரு புக்கு தான் காணோம், அதை தேடி கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. புக்கு வேற காணாம போயிருச்சு, ஃப்ரெண்டு கேட்டா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இன்னைக்கு என்னோட வீட்டை சேர்ந்த எல்லாருமே வெளியே போறாங்க, அந்த புக்கை இன்னைக்கு நான் கொண்டு போறேன்னு சொல்றான். இல்லடா, அந்த புக்கு காணோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டுமே கழுத்தை பிடிச்சிடுறாரு. நீ மட்டுமே பாக்குறதுக்காக என்கிட்ட பொய் தானே சொல்றன்ற மாதிரி கேக்குறாரு. சத்தியமா நான் பொய் சொல்ல, உண்மையிலேயே அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு முத்தலீஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. முத்தலீஃப் புக்கு காணோன்ற மாதிரி டென்ஷன்ல இருக்காரு. நீங்க தான்டா எடுத்தீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாங்க எதுக்காகடா எடுக்க போறோம், நாங்கெல்லாம் எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்பாம சந்தேகப்படுற மாதிரி கோவமா கேக்குறாரு. நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி புக்கை வச்சிருக்காங்கன்னு தமிழ் சார் தானே சொன்னாரு. ஆனா இவரால கண்டுபிடிக்க முடியல. இவர் கொஞ்சம் சோகமா உட்கார்ந்து இருக்காரு. நான் கூட நீங்க சொன்னதை வச்சு ஒரு நிமிஷம் நம்ம பசங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். தேவையில்லாம மத்தவங்க சொன்னதை எதுக்காக சார் இவ்வளவு சீரியஸா எடுத்து எங்களையும் அலக்கழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரீமா தரம்போதே புக்கு மாறி இருக்குமான்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. அதை பத்தி ரீமா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, இன்னொன்னு அந்த புக்கை பத்தி என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, நானே சார் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்றாங்க. இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இப்ப முத்தலீஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வராரு. நீங்களும் எடுக்கலனா வேற யாரா எடுத்திருப்பான்ற மாதிரி தான் பேசிட்டு வராரு. அப்பன்னு பார்த்தா அந்த கடைக்கார அண்ணன் செல்லப்பா நின்னுட்டு இருக்காரு. டே முத்தலீஃபே, நீ எடுத்துட்டு போய் 2 நாள் ஆயிடுச்சு, எப்ப புக் எடுத்துட்டு வந்து தருவன்னு கேக்குறாரு. அண்ணன் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சீக்கிரமா தர, அப்படி இல்லைன்னா மொய்தீன் கிட்ட நானே விஷயத்த சொல்லுவேன்னு சொல்றாரு. அதை கேட்டு இந்த பையன் ரொம்ப பயப்படுறான். இவங்க எல்லாம் ஒரு கடையில வேலை பார்க்கறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த கடைக்கார அண்ணன் கிட்ட அட்வான்ஸ் மாதிரி காசு கேட்கலான்ற மாதிரி கேக்குறாங்க. எது 600 ரூபா வேணுமா? ஏண்டா உங்க சம்பளமே 30 ரூபா தான், 600 ரூபா எப்படா தர முடியும்? நீங்க வேலையை பாருங்க, சம்பளம் தரேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. புக்கை யார் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்கல்ல, அப்போ ஒரு க்ளூ கிடைக்குது. இவங்க கடைசியா பிசிக்ஸ் லேபுக்கு போயிருப்பாங்க. திரும்பி வரும்போது தான் புக்கு காணாம போயிருக்கும். அந்த கேப்ல யார் எடுத்திருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்புவும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டு இருக்காரு. அம்மாவும் நில்லு நில்லுன்ற மாதிரி காசு தராங்க. இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே, இந்த காசை உண்டியல்ல போட்டு போன்னு சொல்றாங்க. இவனுமே சரின்ற மாதிரி வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கத்து வீட்டு அக்கா பேசுறதுக்காக வராங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுலாம் தப்பு இல்லடா, ஆனா வீட்டுக்கு மாட்டாம படிக்கணும், கவனமா இருன்ற மாதிரி அந்த புக்கை தராங்க. அதாவது இவங்க தான் அந்த புக்கையே எடுத்திருக்காங்க. இவங்க புக்கை வைக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அப்பதான் இவன் வச்சிருந்த புக்கை பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துல வேற ஒரு புக்கை வச்சுட்டு இந்த புக்கை இவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. இவங்க அட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, ஏன்க்கா நீங்க அட்டையெல்லாம் எடுத்து வச்சீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. டே, அதுல அட்டை படம் தான்டா ரொம்ப முக்கியம், நீ அதையே மறைச்சு வச்சிருந்த, அதனால தான் எடுத்து பார்த்தேன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. அடிப்பாவி, நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி இவரும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இப்ப காசை போடுறதுக்காக உண்டியல் கிட்ட இவர் வந்துடுறாரு. அந்த இடத்துல இவரோட தமிழ் சாரம் வந்திருக்காரு. வந்தவர் சாமி கும்பிடுறதுக்கு உள்ள போலான்னு நினைக்கிறாரு. டே, இந்த புக்கை மட்டும் புடின்ற மாதிரி இவன் கிட்ட தராரு. இவன் கொஞ்சம் பதட்டமா அந்த புக்கெல்லாம் கீழே போட்டுறான். நீ ஏன் பதட்டமா இருக்க, அந்த புக்கு வாங்கிட்ட இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்லன்ற மாதிரி தலையாட்டுறான். அவருமே சாமி கும்பிட உள்ள போறாரு. அந்த சார் பைக் வச்சிருக்காருல, அவரே அப்புவை ஸ்கூலுக்கு கூட்டு வந்து விட்டுறாரு. இப்ப அப்பு நடக்கலாம்னு நினைக்கும் போது அப்புவோட ஃப்ரெண்ட் அந்த முத்தலீஃப் ஆளுங்கெல்லாம் லாக் பண்ணிருக்காங்க. இவன் புக்கை எடுத்து மாட்டிக்கிட்டான் போல, நம்மளையும் காட்டி குத்துட்டான் போல, அதனால தான் வராங்கன்ற மாதிரிலாம் இவர் பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வந்த முத்தலீஃப் இருக்காருல, உன் அப்பா ஃபாரின்ல தானே இருக்காரு, ஒரு 50 ரூபா கடனா கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது எல்லார்கிட்டயும் கடன் கேட்கிறாரு, இவர்கிட்டயும் கடன் கேட்கிறாரு போல. என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்லன்ற மாதிரி அப்போ இந்த இடத்துல சமாளிச்சிடறான். டே அப்பு, என்ன நோக்கி தான் ஸ்ட்ரெயிட்டா வந்தாங்க, நான் கூட புக் எடுத்ததை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன், கண்டுபிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பு இருக்காருல, காணாம போன புக்கு கிடைச்சிருச்சு, ஆனா அதுல ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த சார் சாமி கும்பிட போனார்ல, திரும்பி வந்து பேக்கை செக் பண்ணிட்டா நமக்கு தான் பிரச்சனை, அதுக்குள்ள இந்த புக்கை எங்கேயாவது மறைக்கணும்னு யோசிக்கிறான். எங்க மறைக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் உண்டியல் இருக்கு. இதுக்குள்ள வேணா போட்டுலான்ற மாதிரி பயத்துல இவன் போட்டிருப்பான். அடப்பாவி, உண்டியல்ல எதுக்காகடா போட்ட, யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது, நீ எப்படியாவது சாமர்த்தியமா அதை எடுத்துட்டு வந்துருன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றான். சரின்ற மாதிரி இவன் இருக்கான்ல, ஒரு பையன் கிட்ட சைக்கிளை வாங்கிக்கிறான். இப்ப வேகமா அந்த உண்டியல பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க இருக்க சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, ஓபன் பண்ணி உள்ள இருக்க காசை எடுக்கிறாரு. பார்த்தா இந்த புக்கை பாத்துறாரு. இந்த புக்கை போய் யாரு உண்டியல்ல போட்டுதுன்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப உள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பையன் வந்து பாக்குறான். ஆக்சுவலா இங்க 8 பொசிஷன்ல ரிமாவோட அப்பா தானே இருக்காரு. அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக நீங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, நீங்களே எல்லாருக்குமே தெரியப்படுத்திடாதீங்க, தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை, கோயிலுக்கு வரத பத்தி எல்லாம் யோசிப்பாங்க, அதனால நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த புக்கை இவரு கொண்டு போயிட்டு இருக்காரு. என்ன இவரு கொண்டு போறாருன்ற மாதிரி இந்த பையன் ஷாக்கிங்கா பாக்குறான். எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான்.
அவர் என்னடானா அவரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. ஒய்ஃபை என்ன சீக்கிரமா வந்துட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. வயித்த கலக்குச்சு அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரி இவருமே வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாரு. வந்தவர் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. வெளிநாட்டு மேகசின் சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா தமிழ் மேகசினா மாறி இருக்கு. இது எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி அதை கசக்கி தூக்கி போடுறாரு. இப்போ உண்மையான மேகசின் இருக்குல்ல அப்பு கிட்ட தான் இருக்கு. அதை ஷட்டுக்குள்ள மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. அந்த அப்பா போயிட்டு இருக்க வழியில 2 குரூப்பை சேர்ந்தவங்க சண்டை போடுவாங்க. இவர் சமாதானம் எல்லாம் பேசியிருப்பாரு. அதுல ஒரு கேப் கிடைக்குதுல அந்த கேப்ல தான் இவன் தூக்கி இருப்பான். நடுவுல அங்க ஏரோப்ளைன் வேற பறந்து போயிருக்கும். எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இவன் நல்லபடியா அதை தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். இந்த தமிழ் சார் கண்டிப்பா ஏதோ ஒரு பையன் வச்சிருக்கான்ற மாதிரி இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு. முத்தலீஃப் 600 ரூபாய்க்கு என்ன பண்ண போறோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த பையன் முத்தலீஃப் பேக்ல எப்படியாவது வைக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். அந்த விஷயத்தை இந்த தமிழ் சார் பார்த்துடுறாரு. ஏன் கூட தானே வந்த, இப்ப எதுக்காக வேர்த்து விறுவிறுத்து வரேன்னு கேக்குறாரு. நான் பாத்ரூம் போயிட்டு தான் வரேன்ற மாதிரி இந்த அப்போ இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப டீச்சர் பேசுறத முத்தலீஃப் காதுல வாங்காம இருக்கான். டே முத்தலீஃப் உன் கவனம் எங்க இருக்குன்ற மாதிரி டீச்சர் கோவப்படுறாங்க. டீச்சர் வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு வேணா போயிட்டு வரவான்னு கேக்குறான். சரி போயிட்டு வான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவனுமே ரெஸ்ட் ரூம் நோக்கி நடந்துட்டு இருக்கான். அப்ப எதிர வந்து அப்பு இருக்கான்ல இவன் மேல இடிச்சிடுறான். அப்ப மறைச்சு வச்சிருந்த புக் ஒரு இடத்துல போய் விழுது. அந்த விஷயத்த முத்தலீஃப் பாத்துறான். அட பாவி நீ தான் இந்த புக்கை எடுத்தியான்ற மாதிரி கோவப்படுறான். இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. முத்தலீஃப் நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவர் கேட்காம அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சவுண்டு கேட்டு கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டீச்சரும் எதுக்காகடா சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பசங்களா சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. பசங்களுக்கு பின்னாடி தான் அந்த புக் இருக்கு. சைலண்டா போய் எடுத்துடலாம் முத்தலீஃப் எடுக்கிறதுக்காக வராது. அதுக்குள்ள வேற யாரோ அதை எடுக்கிறாங்க. எடுக்கிறது யாருன்னு பார்த்தா பிரின்சிபல் தான் எடுக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேர் தானே எடுக்கிறதுக்காக நெருங்கி வந்தாங்க. இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தீங்களான்ற மாதிரி தமிழ் சார் சொல்றாரு. இப்ப பிரின்சிபல் இவங்க 2 பேரையும் ஸ்டிக்கை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரோட பேரண்ட்ஸையும் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப முத்தலீஃபோட அப்பா மொய்தீன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார் பையனை வளர்க்குறீங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமா பிரின்சிபல் திட்டிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு அப்புவோட அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப 2 பேரோட பேரண்ட்ஸ் கிட்டே இவர் சத்தம் போடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல அவங்க படிக்க கூடாது, இங்க இருந்து கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி இந்த மாதிரி புக்கை சப்ளை பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிப்பேன், அவங்கள போலீஸ் கிட்ட சொல்லி ஜெயிலுக்கு தள்ளுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற தமிழ் சார் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. சார் கொஞ்சம் தள்ளி வாங்க சார் பேசலான்ற மாதிரி சொல்றாரு. பிரின்சிபலும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. சார் இப்ப இவங்களுக்கு தண்டனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் எல்லாருக்குமே போயிடும். அதுக்கப்புறம் யாருமே இந்த ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு பசங்களும் பண்ணக்கூடாது, அதுதானே உங்களுக்கு வேணும். அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி ஐடியாவை சொல்றாரு. இப்ப எல்லா பசங்களையும் கிரவுண்டுக்கு வர வச்சிடுறாங்க. அவங்க முன்னாடி இந்த தமிழ் சார் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே அந்த மாதிரி புக்கை படிச்சிருக்காங்க, இது பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப புக்கை எல்லார் கண் முன்னாடியே அவங்க எரிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. பேரண்ட்ஸ் முன்னாடி இதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 2 பசங்களும் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த புக்கை இந்த இடத்துல எரிச்சிட்டுலாம் இருக்காங்க. பசங்க இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் தான் இந்த இடத்துல சொல்ல போறாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. வேற வழி இல்லாம பேரண்ட்ஸ்மே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க சொல்றாங்க. என் பையன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டான், என் பையனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி தான் 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் படிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் சோகமா கிளம்புறாங்க. அப்பு பேசுறதுக்காக வராது. பேசாதரா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இது வரைக்கும் பசங்க ஜாலியா கேட்டாங்கல்ல, இப்ப பசங்களோட ரியாக்ஷன் டோட்டலா மாறிடுது. சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, சார் முத்தலீஃபோட ஒரு ஃப்ரெண்டு தான் நீங்களான்ற மாதிரி இவரை பார்த்து கேக்குறாங்க. இப்ப அது முக்கியம் இல்லைன்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசுல பண்ணக்கூடிய தப்பதான் அந்த 2 பேர் பண்ணாங்க, அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை ரொம்பவே பெருசுன்ற மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு ரீப்ரொடக்ஷனை பத்திலாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, இப்பெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பயே எடுக்கலன்ற மாதிரி பசங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. இன்னமும் எந்த ஸ்கூல்லயும் பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனை பத்தி புரிய வைக்கிறது இல்லன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவர் பிரின்சிபலை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் மாதிரி தான் பனிஷ்மெண்ட் தந்திருப்பீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே இல்ல சார் நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே பனிஷ்மெண்ட் வாங்கி 2 பசங்க நிக்கிறாங்கல்ல, அந்த பசங்களை ஒரு பார்வை பாக்குறாரு. அவங்க கிட்ட கேட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்காரு போல. அப்ப அவங்க 2 பேரை மன்னிச்சிடலாம்ல, அவங்க 2 பேரை டான்ஸ் ஆட விடலாம்லன்னு கேக்குறாரு. அப்ப அவங்க 2 பேர் பண்ணது சரின்னு சொல்ல வரீங்களா, அவங்க 2 பேரை கண்டிப்பா நான் ஸ்கூலை விட்டு தூக்குவேன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். இப்ப இந்த அலெக்ஸ் சேவியர் இருக்காரு பாத்தீங்களா, பசங்க கிட்ட வந்துடுறாரு. பசங்களா நம்ம ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்றாரு. பசங்களா என்ன கேம்னு கேக்குறாங்க.
அங்க நிறைய பலூன் இருக்குல்ல, பசங்க போய் ரெட் பலூனை மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. பசங்கலாம் வேகமா போறாங்க. வேகமா போறதுல மத்த பலூன்லாம் உடையுது. அதை தாண்டி இவங்க ரெட் பலூன்லாம் எடுத்துடுறாங்க. அடுத்ததா பொண்ணுங்க போய் எல்லோ பலூனை எடுங்கன்னு சொல்லிட்டாரு. பொண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா போறாங்க. எந்த பலூனும் உடையாம எடுக்கிறாங்க. பசங்களா இப்ப கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க போய் ப்ளூ கலர் பலூனை எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எடுக்கிறாங்க. பொண்ணுங்க திரும்பியும் கிரீன் கலர் பலூனை எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பொண்ணுங்க எடுத்துடுறாங்க. இவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பிரின்சிபலும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே பிரைமரி கலர் தான் வச்சிருக்கீங்க. இது ரெண்டு சேர்ந்தாதான் புதுசா ஒரு கலர் கிடைக்கும். சேருங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது பசங்களும் பொண்ணுங்களும் பக்கத்துல வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அப்படி போனா பிரின்சிபல் கோவப்படுவாங்கன்னு பசங்களுக்கு தெரியும். அதனால பசங்க அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பசங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ மட்டும் ஒரு பையனோட கையை போய் பிடிக்கிறா. இத பாக்குற பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நம்மளும் போய் நிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணுங்களா அந்த இடத்துக்கு வந்து பசங்களோட கையை பிடிக்கிறாங்க. இப்ப ரெட்டும் எல்லோவும் சேர்ந்துடுறாங்க. அதே சமயம் கிரீனும் ப்ளூவும் சேர்ந்துடுறாங்க. இந்த ரெண்டு கலர் சேர்ந்தா புதுசா ஒரு கலர் உருவாகும்ல, அந்த கலரை நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. ஒருத்தங்க ஆரஞ்சு எடுக்கிறாங்க, இன்னொருத்தங்க அந்த காம்பினேஷன்ல என்ன கலர் வருமோ அதை எடுக்கிறாங்க. ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சரியாவே இந்த விஷயத்த பண்ணீங்க. இப்ப பலூனை ஃப்ரீயா பறக்க விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்க எல்லாருமே பறக்க விட்டுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பிரின்சிபலை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. பசங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க. பசங்களும் பொண்ணுங்களுக்கும் அட்ராக்ஷன் வரது காமன். ஆனா ஸ்கூல் டைம்ல படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றத புரிய வச்சாலே போதும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதை தாண்டி பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அந்த பசங்களுக்கு வார்னிங் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க பண்ணது பெரிய குற்றம், இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்றதுலாம் எப்படி மேடம் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. பிரின்சிபலுமே ஓரளவுக்கு இவர் சொல்றதை ஏத்துக்கிறாங்க போல. ஏன்னா அந்த ரெண்டு பசங்களை மன்னிச்சிடுறாங்க. அந்த ரெண்டு பசங்க டான்ஸ் ஆடுற மாதிரி பிளான் இருக்கும். அந்த ரெண்டு பசங்க டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டுறாங்க. பிரின்சிபல் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேர் கார்ல வந்து இறங்குறாங்க. நாங்க 2003 பேட்ச் மேடம், நாங்க போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாமா, நீங்க பர்மிஷன் தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பா நீங்க போய் போட்டோஸ் எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வந்திருக்க எல்லாருமே இந்த மேடத்துக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், முதல்ல பசங்க போய் எடுத்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பொண்ணுங்க போய் போட்டோ எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே ஒன்னாலாம் போகாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க அந்த சேவியர் சொன்னதை முழுசா ஏத்துக்கலன்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி எண்டிங்ல கொஞ்சம் காமெடியா முடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி வச்சு முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.